என்ன சார் இப்படி போனா என்ன சார் செய்றது? டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸோடயே வேலை பார்க்குற மாரியே இருக்கே. பிஎம்ஓ ஆனவன்ட்டு இருக்கு சார். டிடி ஆஃபீஸ்லேருந்து இப்போ மினிஸ்டர் வராருன்னா சார், அது வந்து அவங்க கட்சியா நடத்துற ஃபங்ஷனுக்கு கட்சி தான் நடத்திட்டு போணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒரு ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் ரூ. 5000 ரூ. 10,000 முதல்ல ரூ. 5000 இப்போ ரூ. 10,000 கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன சார் நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? டிடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டால் புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கேளுங்க, அதுக்கு கேளுங்க, இதுக்கு கேளுங்கன்னாங்கன்னா என்ன சார் பண்ண? ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் 5 பைசா தர மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லைல்ல, அதை சொல்லுங்க டாக்டர், அதை சொல்லி கேளுங்க டாக்டர்னா என்ன சார் பண்ணுறது? இது புது கதையாக இருக்குது சார். ஏன் வேலை பார்க்குறோன்றக்கு கீழே போய் எப்படி சார் விஹெச்என்எல்லாம் என்ன சார் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தந்துருவானுங்க அவங்க? அசோசியேஷன் அது இதுன்ட்டு போயிடுவாங்க சார் விஹெச்என்எல்லாம். இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தேகம் என்னன்னா, அவர் கட்சிக்காரர் ஆயிட்டாரா, உறுப்பினர் வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்கு. சுத்தமா ஒன்றும் புரியவே இல்லை சார். இது என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல சார். இப்போ 2 நாள்ல வச்சுட்டு, இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கும் போக வேண்டியது இருக்கு. எங்க போக சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து 100 பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டளை போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை சார். எல்லாம் அவன் கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க. வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான், வருஷம் பூரா வேலை செய்யறான். குலதெய்வம் கோயில் கூட போக விட மாட்டேங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? மேடத்திட்டையும் பேசினேன், அவங்களும் புலம்புறாங்க. ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுத்துடலாம் சார். ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கேயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார். 10,000 வாங்கி வச்சாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வருது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு இன்னும் 20,000 கேட்பாங்க. எங்க சார் போய் வாங்குறது நம்ம? இல்ல மருத்துவர்களை 10,000 வாங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு வாய்ஸ் மெசேஜ். இப்போ யாரோ ஒரு பிஎம்ஓ பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் சொன்னதா ஒரு வாய்ஸ் மெசேஜ். இந்த விழா நடத்துறதுக்காக நேற்றுக்கு நான் அங்கே போகிற மாதிரி இருந்தது. ஒரு 15 கட்டடங்கள் அங்கே திறந்து வைக்கிற நிகழ்ச்சி. 2 செய்தி அந்த வாய்ஸ் மெசேஜில் சொல்லப்பட்டது. அந்த 2 செய்தியில் ஒன்று, நேற்றுக்கு அங்கே பங்குனி உத்தரம், அந்த மாவட்டத்தில் விடுமுறை நாளில் எங்களை மருத்துவர்களை கூப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும், இன்னொரு குற்றச்சாட்டு விழா நடத்துறதுக்கு 10,000 கேட்குறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டும். இப்போ இங்கே கூட விழா நடக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க விழாவை நடத்துகிறாங்க. மாவட்ட மருத்துவத்துறை நிர்வாகம் உடனிணைந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க. இங்கே யார் கையிலையும் போய் டாக்டர் கையிலையோ நர்ஸு கையிலையோ பணம் வாங்க மாட்டாங்க. பணம் வாங்கி நிகழ்ச்சி நடத்துறதும் கிடையாது. இன்னொன்று, நான் இந்த துறைக்கு பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துலையும் சாப்பிட்டது கூட இல்லை. அவங்கள எனக்கு எந்த சால்வை டவல் கூட கொடுக்குவானான்னு சொல்கிறேன். மருத்துவர்கள் அது கூட நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் நிர்வாகத்தை நடத்தின்னு போயிட்டு இருக்கிறோம். ஒரு பிஎம்ஓ வந்து 10,000 கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ். அந்த செய்தியோட உண்மைத்தன்மை தெரியாமையே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புனீங்க. ஆனாலும் கூட நான் உடனடியாக டிபிஹெச்களில் சொல்லி ஒரு இமிடியேட்டாக போய் ஒரு ஜேடி அனுப்பி ஜாயிண்ட் டைரக்டர் ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொன்னேன். நேற்றுக்கும் முந்தா நாள் 2 நாள் அங்கே போய் நின்று ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் யார் குரல் பதிவு இதுன்னு கேட்டுட்டாங்க. ஒருத்தரும் உண்மையை சொல்ல முன் வரல. உண்மையிலேயே அவங்கள பணம் கேட்டது உண்மைன்னா தைரியமாக வந்து ஜேடிகேல சொல்லலாம். இப்பவும் கூட வாய்ப்பு இருக்கு, வந்து சொல்லலாம். ஜேடிகேல சொல்றதுக்கு பதிலாக என் கையில கூட வந்து சொல்லலாம், என் கையில போன்ல கூட சொல்லலாம். என்ன இன்னார் கேட்டாங்கன்னு சொன்னா கேட்டவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நேற்றுக்கு ஜேடி அனுப்பணும். இது வரைக்கும் சொல்லலை. சொல்லாததால நேற்றுக்கு என்ன பண்ணோம்னா அங்கே லோக்கல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம் எஸ்பி கையில. இந்த குரல் பதிவு யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மூலியமா உண்மையை சொல்றோம். அது மாதிரி உண்மை கண்டறியப்படுமானால் யார் அந்த பணம் கேட்டாங்களோ அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும்.